கும்பகோணம் அருகே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நாதன் கோவில் ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் 9ஆம் நாளான இன்று தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்தும் தேரில் வலம் வந்த சுவாமிகளை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். திருநந்திபுர விண்ணரகம் என போற்றப்படும் கும்பகோணம் அருகேயுள்ள நாதன் கோவில் செண்பக மரத்தின் கீழ் 8 சுக்லபட்ச அஷ்டமி திதியில் தவம் செய்து பெருமானின் திருமார்பில் இடம் பெற்றார் என்கின்றது விஷ்ணு புராணம். நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை ஜூயர் சுவாமிகள் திருமட நிர்வாகத்திற்குட்பட்ட இச்சிறப்பு பெற்ற நாதன் கோவில் ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலில் மூலவர் சீனிவாசர் மேற்கு நோக்கி வைகுண்டத்தில் உள்ளது போன்று ஸ்ரீதேவி பூமி தேவி தாயாருடன் ஒரே ஆசனத்தில் அமர்ந்து வீட்டிருந்த திருக்கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். செண்பகவல்லி தாயார் கிழக்கு முகம் நோக்கி தனி சந்நிதி கொண்டு அருள் பாலிக்கின்றார். ஜெய விஜயர்களால் அதிகார நந்திக்கு பாகவதாப சாரத்தினால் ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில் வழிபாடு செய்து சாப நிவர்த்தி ஏற்பட்டது. திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட தலம் 108 திவ்ய தேசங்களில் 21வது தலமும் சோழ நாட்டு திருப்பதிகள் 40 நடுநாயகமான தலமும் இதுவாகும். இது பிரம்மாவினால் பூஜிக்கப்பட்ட மார்க்கண்டேயருக்கு காட்சியளித்த நந்தியம் பெருமானுக்கு சாப விமோச்சனமும் அளித்த புண்ணிய தலமும் ஆகும். இத்தலத்தில் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் ஐப்பசி மாத சுக்லபட்ச வெள்ளிக்கிழமையில் தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து பாயசம் நிவர்த்தனம் செய்தால் குழந்தை பேறு கிட்டும் என்பது ஐதீகம். இங்கு மாதம் தோறும் வளர்பிறை அஷ்டமி திதியில் தாயார் சன்னதியில் ஸ்ரீ சுத்த யாகம் நடத்தப்படுகின்றது. இத்தகைய சிறப்பு பெற்ற வைணவத்தில் வைகாசி பிரம்மோற்சவ ஆண்டுதோறும் 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல் இவ்வாண்டும் இப்பிரம்மோற்சவம் கடந்த 22ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. விழாவின் 4ஆம் நாளில் கருட சேவையும் 7ஆம் நாளில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது. விழாவின் 9ஆம் நாளான இன்று விசேஷ மலர் அலங்காரத்தில் உற்சவர் பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி தாயாருடன் கட்டுத்தேருக்கு எழுந்தருள மங்கள வாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரினை இழுத்தனர். உலா வந்த சுவாமிகளை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து தீர்த்தவாரி நண்பகல் நடைபெறுகின்றது. நாளை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 10ஆம் நாள் விழாவாக காலை சுவாமிக்கு விசேஷ திருமஞ்சனமும் மாலை புஷ்ப யாகமும் நடைபெற்று இவ்வாண்டிற்கான வைகாசி பிரம்மோற்சவம் இனிதே நிறைவு பெறுகின்றது.